ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு டியூஸ்டே மார்னிங். இன்னைக்கு நம்ம எள்ளு உருண்டை எப்படி செய்ய போறோம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போறோம். அதுக்கு முதல்ல தேவையான அளவு கேழ்வரகு மாவு எடுத்துட்டு 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கலாம். பிசைஞ்சு எடுத்த அப்புறமா அது எல்லாத்தையுமே சின்ன சின்ன உருண்டையை உருண்டை பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு ஈர துணி எடுத்து தட்டு மேல போட்டுட்டு நம்ம உருண்டை பண்ணி வச்ச மாவை சின்ன சின்ன வடையா தட்டி எடுத்து கொஞ்சமா எண்ணெய் ஊற்றி வடை மாதிரி வேக வச்சு எடுத்த அப்புறம் ஃபேன் காத்துல நல்லா காய வச்சு அதை சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி எடுத்துட்டு இந்த எள்ளு உருண்டை உடம்புக்கு ரொம்பவுமே நல்லது. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம இன்னைக்கு எள்ளுக்கு பதிலாக வேர்க்கடலை தான் சேர்க்க போறோம். அதுக்கு தேவையான அளவு 2 டம்ளர் மாவுக்கு 2 டம்ளர் வேர்க்கடலை. வடலா ரெடி பண்றதுக்குள்ள வேர்க்கடலையை வறுத்து தோல் எடுத்து வச்சிருந்தேன். நம்ம வேர்க்கடலை இடிச்ச அப்புறம் அது கூடவே வெள்ளத்தையும் ஆட் பண்ணி நல்லா இடிச்சுக்கலாம். அதை தனியா எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்ச வடையும் சேர்த்து நல்லா இடிச்சுட்டு வடை நல்லா இடிச்ச அப்புறமா நம்ம ஃபர்ஸ்ட்லயே எடுத்து வச்ச வேர்க்கடலையும் சேர்த்து நல்லா இடிச்சுக்கலாம். அதுக்கப்புறமா அதை எடுத்து வச்சு சின்ன சின்ன உருண்டையா பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான், ரொம்பவுமே சிம்பிளா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. பாய்.